முருங்கைக்கீரை சூப் பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே ஜீரகம், அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அடுத்து பூண்டு, ஒரு 7 பூண்டு பல்லை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதையும் சேர்த்துக்கிறேன். 2 வரமிளகாய், ஒரு 10 போல் சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் பூண்டு இந்த அளவுக்கு ஓரளவுக்கு வதக்கணும். ரொம்ப ப்ரௌனாக வதங்க தேவையில்லை, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். சின்ன தக்காளியாக ஒரு தக்காளி, பெரிய தக்காளியாக இருந்தால் பாதி போட்டுக்கோங்க. தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டாச்சு. தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இதில் கீரை சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சூப்புக்கு கம்மியாக கீரை போட்டுக்கிட்டாலே போதும், நிறைய கீரையில் தேவையில்லை. முருங்கைக்கீரை சூப் சாப்பிட்றதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. உடம்பு கைகால் வலியெலாம் இருந்துச்சுன்னா குணமாகும். அப்புறம் ஜீரண கோளாறு இருந்துச்சுன்னா அதுவும் சரியாகும். அப்புறம் வாய்ப்புண்ணெல்லாம் இருந்துச்சு, வாய்ப்புண்ணு குடல் புண்ணெல்லாம் இருந்துச்சுன்னா அதுவும் இதில் சரியாகும். ரத்த சோகை இருக்கிறவங்க முருங்கைக்கீரையை அடிக்கடி சேர்த்துக்கலாம். வாய்ப்புண் வந்தாலே குடலில் புண்ணு இருக்குன்னு தான் அர்த்தம். அந்த மாதிரி இருக்கிறவங்க முருங்கைக்கீரை, சுக்குட்டிக்கீரை இதெல்லாம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. முருங்கைக்கீரை கிடைக்கிறப்பெல்லாம் ஒன்று கீரை பொரியலாக செஞ்சு சாப்பிடுங்க, இல்லைன்னா குழம்பா செஞ்சு சாப்பிடுங்க, இல்லைன்னா இது போல் சூப்பாக செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைங்க பொரியலாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சூப்பாக செஞ்சு அதில் இருக்க தண்ணியை மட்டும் எடுத்து கொடுத்திங்கன்னா அதில் இருக்க சத்து எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கியிருக்கும். அவங்க குடிக்கிறதும் ஈஸியாக குடிச்சிருவாங்க. வதக்கியாச்சு. 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் அதே அளவு சேர்த்துக்கோங்க. இறக்குறப்ப இன்னும் கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துப்போம், அதனால இப்போ நம்ம கம்மியாகவே சேர்த்துக்கிட்டால் போதும். அடுத்து நான் துவரம் பருப்பை வேக வச்சு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ துவரம் பருப்புன்னு இல்லை, நீங்கள் எந்த பருப்பு வேக வச்சாலும் அதோட தண்ணி எடுத்து இதில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சூப் குடிக்கிறதுக்கு அதிக டேஸ்ட்டு கிடைக்கும். பருப்பு தண்ணி இல்லாமலும் சூப் பண்ணிக்கலாம். பருப்பு தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா டேஸ்ட் இருக்கும், அதுக்காக தான் நான் பருப்பு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிறேன். போதும் இந்த அளவுக்கு. நான் ஒரு 2 செம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து வேகட்டும். நல்லா வெந்துருச்சு. இப்போ இறக்கிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போது ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் மிளகுத்தூள் கொஞ்சம் தூவிக்கலாம். முருங்கைக்கீரை சூப் ரெடி ஆயிடுச்சு. முருங்கைப்பூ பொரியலுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே ஜீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கேன். பொரிஞ்சதுமே பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் வதங்கிருச்சு. ரொம்ப கருகிற அளவுக்கு வதக்க தேவையில்லை, இந்த அளவுக்கு ஓரளவுக்கு வதக்கிக்கிட்டால் போதும். முருங்கைப்பூ 2 பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன். நல்லா உப்பு இதெல்லாம் போட்டு கழுவி எடுத்தேன். ஏன்னா அதுக்குள்ளே சின்ன சின்ன பூச்சியெல்லாம் இருக்கும், அதனால் கொஞ்சம் உப்பு போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். முருங்கைப்பூ போட்டு கலந்து விட்டதுக்கப்புறம் தேவையான உப்பு, கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம். அதிக தண்ணியெல்லாம் வேணாம், கொஞ்சம் நம்ம கையில் எடுத்து தெளிச்சுக்கிட்டால் போதும். தண்ணி ஊற்றி தெளித்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுறலாம். சீக்கிரமே வெந்துடும். கீரை மாதிரி தான் முருங்கைப்பூவும், வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்காது, சீக்கிரமே வெந்துடும். கலந்து விட்டாச்சு. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம். அந்த தண்ணி வற்றி வேகட்டும் கீரை. தண்ணியெல்லாம் வற்றி நல்லா பூ வெந்துருச்சு. உப்பெல்லாம் போட்டு மூடி வைக்கிறப்போ அப்படியே விட்டுறக்கூடாது, அப்பப்போ எடுத்து நம்ம கலந்து விடணும், அப்போ தான் நல்லா வேகும். மூடி வச்சுட்டா அப்படியே வெந்துடும் அப்படின்லாம் நம்ம நினைக்கக்கூடாது. அந்த போல் கலந்து விட்டதுக்கப்புறம் தான் தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வெந்திருக்கு. இப்போ இதில் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் தேங்காய் துருவல்,
தேங்காய் துருவல் சேர்க்காம இதில் வெறும் மிளகாத்தூள் கூட போட்டு வறுவல் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி கூட செஞ்சுக்கலாம். தேங்காய் துருவல் பிடிக்காதவங்க மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கலந்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. முருங்கைப்பூ பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதே போல் முருங்கைப்பூவில் பொரியலும் கீரையில் சூப்பும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஆரோக்கியமான ரெசிபி இது. முருங்கை கீரையாக இருந்தாலும் சரி, அதோட பூவாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே ஒரே மாதிரி மருத்துவ குணம் இருக்குது. நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.